நீட் ஃபிசிக்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளில் எவ்வளோ மேட்டர் இருக்குன்றது மட்டும்தான். அது எந்த இடத்த பொறுத்தும் மாறாது. ஆனால் வெயிட் அப்படிங்கிறது அது கிராவிட்டியோட ஃபோர்ஸ் விச் இஸ் mg. அப்போது வெயிட் வந்து ஜியோட வேல்யூவை பொறுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஸ்ட்ரோனாட்டோட மாஸ் எடுத்துக்கலாம். அது பூமியிலையும் சரி நிலாலையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே ஆஸ்ட்ரோனாட்டோட வெயிட் எடுத்தீங்கன்னா பூமியில வேற வேல்யூஸும் நிலால வேற வேல்யூஸ் இருக்கும். ஸோ வெயிட் ஜியை பொறுத்து மாறும். இது நம்மளுக்கு எங்க அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம லிஃப்ட்ல அப்வர்ட் டைரக்ஷன் அக்சலரேட் பண்ணும்போது அதோட பேரண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி அதே ஆப்ஜெக்டை நீங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல அக்சலரேட் பண்ணும்போது அதோட வெயிட் கம்மியாகிறத நீங்க உணரலாம். ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபால்ல இருக்கும்போது ஜியோட வேல்யூ 0 ஆயிடும். விச் மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல மாஸ் அண்ட் வெயிட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் அப்படின்றது இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட், அது எப்பயுமே மாறாது. ஆனால் வெயிட் அப்படின்றது ஜியோட வேல்யூவை பொறுத்து மாறும். ஃபார் மோர் ஃபிசிக்ஸ் கண்டென்ட், சப்ஸ்கிரைப் விது அகாடமி.